வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூலத்தோட தலைப்பு முட்களிலிருந்து மலர்களுக்கு ஸ்வர்க்கத்திற்கான பாதை. இது பிப்ரவரி 5, 2026 தேதியிட்டு பாப்தாதாவோட ஒரு ஆன்மீக உரை. ஆமா, இது வெறும் ஒரு தத்துவம் மட்டும் இல்ல. ஆமா இல்லையா? இது ஒரு பெரிய கேன்வாஸ் மாதிரி. 5000 வருஷ வரலாறு, மனிதனோட விதி, எதிர்காலம்னு எல்லாத்தையும் ஒரு சுழற்சிக்குள்ள கொண்டு வருது. இதோட மைய கருத்தே அதுதான். அதாவது மனித வரலாறு ஒரு தாழ்வான நிலைக்கு வரும்போது ஆன்மாக்களை மறுபடியும் தூய்மைப்படுத்தி சொர்க்க நிலைக்கு கூட்டிட்டு போக ஒரு பரம்பொருள், பரமத்தந்தை தலையிடுறார் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ அந்த சுழற்சியோட தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உரையில ரொம்ப கவரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. எது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவை பத்தின வர்ணனை. அத ஒரு ஸ்வர்க்கம், சிவாலயம்னு சொல்றாங்க. ஆமா, சிவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். மக்கள் உலகத்துக்கே அதிபதியா இருந்ததுன்னு கேட்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நிச்சயமா. அந்த சொர்க்கத்துக்கு சத்யுகம்னு பேரு. அந்த யுகத்துல சூரிய வம்சத்தை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணன் தான் ஆட்சியாளர்கள்னு இந்த மூலம் குறிப்பிடுது. ஓகே. இதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னோ, அதாவது உண்மையான ஆதி மதம்னோ சொல்லப்படுது. அப்போ அந்த நேரத்துல வேற மதங்கள் எதுவும் இல்லையா? இல்ல. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல உலகத்துல இந்த ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருந்திருக்கு. துக்கம், நோய், கவலைன்னு எதுக்குமே இடமில்ல. முழுமையான தூய்மை, அமைதி, வளம். கரெக்ட். அப்போ மொத்த ஆன்மாக்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆமா, அதுதான் கேட்க வந்தேன். இந்த உரைப்படி அவங்க எல்லாரும் சாந்தி தாமம் அப்படிங்கிற ஆன்மாக்களோட வீட்ல அமைதி நிலையில இருந்துதான் சொல்லப்படுது. அதனால சத்யுகத்துல ஜனத்தொகை ரொம்ப குறைவா இருந்திருக்கு. மிகச்சரி. அவங்க வைஸ்லெஸ், அதாவது எந்த விதமான தீய குணங்களும் இல்லாத புண்ணிய ஆத்மாக்களா இருந்தாங்க. ஒரு முழுமையான தன்னிறைவான உலகம். இங்கதான் பெரிய கேள்வி வருது. அவ்வளவு சிறப்பா இருந்த ஒரு ஸ்வர்க்கம் எப்படி நாம இன்னைக்கு பாக்குற இந்த உலகமா, அதாவது இந்த மூலம் சொல்ற மாதிரி ஒரு நரகமா மாறுச்சு? இந்த வீழ்ச்சி அது எப்படி ஆரம்பிச்சது? அது ஒரு படிப்படியான வீழ்ச்சி. இந்த உரை 84 பிறவிகள் கொண்ட ஒரு நீண்ட பயணத்தை விளக்குது. ஓ, 84 பிறவிகளா? நாம பொதுவா 84 lakhs பிறவிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, ஆனா இங்க வெறும் 84 பிறவிகள்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான வித்தியாசம். அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் ஆன்மாவோட சக்தி குறையுது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. சத்யுகத்துக்கு அப்புறம் சந்திரவம்சம் ஆட்சி செஞ்ச திரேதாயுகம் வருது. இங்கேயும் சந்தோஷம் இருக்கு, ஆனா சத்யுகத்தை விட கொஞ்சம் கம்மி. சக்தி 16 கலையிலிருந்து 14 கலையா குறையுது. ஆமா, இதுக்கப்புறம்தான் பெரிய மாற்றம். துவாபர யுகம் தொடங்குது. இங்கதான் பக்தி மார்க்கம் ஆரம்பிக்குது. இந்த மூலம் ஞானத்தை பகல்னும் பக்தியை இரவுனும் ஒப்பிடுது. ஆமா, அதாவது ஆன்மாக்கள் தங்களோட உண்மையான ஸ்வரூபத்தை மறந்து அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிற நேரம் அது. இந்த பக்தி மார்க்கம் தொடங்குனதுதான் துக்கமும் தொடங்குதுன்னு சொல்றாங்க போல. கரெக்ட். இங்கதான் இராவணன்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது. ஆனா இது ராமாயண கதை மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இங்க இராவணன்கிறது ஒரு நபர் கிடையாது. மனிதனுக்குள்ள இருக்கிற 5 தீய குணங்கள். பேராசை, கோபம், பற்று, அகங்காரம், காமம். ஆமா, இந்த 5 விகாரங்களோட மொத்த உருவம்தான் இராவணன். அப்போ பிரச்சனை வெளியில இருந்து வர்ற ஒரு அரக்கன் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு. ஆணித்தரமா அதான் சொல்லுது. இந்த 5 விகாரங்கள் ஆன்மாவை முழுமையா ஆட்டி படைக்க ஆரம்பிச்சதும் சொர்க்கமா இருந்த அதே உலகம் இப்போ இராவணனோட ராஜ்யமா மாறுது. அந்த ராஜ்யத்தை சோகவாட்டிகா, அதாவது துக்க தோட்டம்னு இந்த உரை குறிப்பிடுது. ஆமா, நாம இப்ப வாடுற கலியுகம் அதுதான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த கருத்துப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த 5 விகாரங்கள்ங்கிற இராவணனோட சிறையில தான் இருக்கும். ஒரு காலத்துல ஸ்வர்க்கமா இருந்த பாரதம் இப்போ நரகமா மாறியிருக்கு. இதுதான் அந்த முழுமையான வீழ்ச்சி. சரிதான். இந்த நிலையில மக்கள் நயன்ஹீன, அதாவது பார்வையற்றவங்களா ஆயிடுறாங்க. தன்னோட உண்மையான அடையாளம் என்ன, நாம ஏன் இவ்வளவு துக்கப்படுறோம்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஆமா, அப்போதான் இந்த இராவணனோட ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவின்னு கடவுள்கிட்ட, பரமத்தந்தை கிட்ட முறையிடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கவும் உண்மைய புரிஞ்சுக்கவும் எங்களுக்கு அறிவோட 3வது கண்ணை தாங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பாலிக்கா இருக்கு. நிச்சயமா, வெறும் கண்களால பார்க்க முடியாத ஒரு உண்மையை பார்க்க ஞானம் தேவைங்கிறத இது காட்டுது. இங்கதான் பரமத்தந்தையான சிவபாபாவோட பங்கு விளக்கப்படுது.
அவர் நிராகார், அதாவது உருவமற்றவர், ஒளிப்புள்ளியானவர், எல்லா ஆன்மாக்களோட தந்தைன்னு சொல்லப்படுது. அவர் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற மத்த 2 தந்தையர்களிடமிருந்து வித்தியாசமானவர் இல்லையா? ஆமா, ஒருத்தர் இந்த உலகத்துல நம்மை பெற்றெடுக்கிற தந்தை, அது லௌகிக் பாப். ம் இன்னொருத்தர் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லப்படுற இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தந்தை, அலௌகிக் பாப். ஓகே. இந்த பிரம்மா மூலமா தான் பரமதந்தை ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா அவருக்கும் மேலானவர், எல்லா ஆன்மாக்களுக்கும் தந்தையான பரமதந்தை சிவன். அவர் வர்ற நேரமும் ரொம்ப குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கலியுகத்தோட இறுதியில, இருண்ட இரவு முடியற நேரத்துல, ஒரு புதிய யுகம் தொடங்குறதுக்கு முன்னாடி. அந்த யுகத்துக்கு புருஷோத்தம் சங்கம யுகம்னு பேரு. ஆமா, அதாவது மனிதர்கள் தங்கள புருஷோத்தமர்களா, உத்தம மனிதர்களா மாத்திக்கிற சங்கம காலம். ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. பழைய உலகம் அழிஞ்சு புதிய உலகம் தொடங்குறதுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான காலம். கரெக்ட். சிவ ஜெயந்தி, சிவராத்திரி எல்லாம் இந்த வருகையை குறிக்கிற பண்டிகைகள் தான். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் மக்களுக்கு மறந்துடுச்சுன்னு இந்த உரை சொல்லுது. ஓகே, அப்போ நாம ஒரு துக்கத் தோட்டத்துல ராவணன் என்ற 5 தீய குணங்களோட சிறையில இருக்கோம். கேட்டாதே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இதிலிருந்து வெளியே வர ஏதாவது வழி இருக்கா? இந்த மூலம் என்ன தீர்வை முன்வைக்குது? நிச்சயமா இருக்கு. தீர்வு ஞான மார்க்கம் மூலமா தான் சாத்தியம்னு சொல்லப்படுது. இங்கதான் பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. ஆமா, பக்தி மார்க்கத்துல செய்யற சடங்குகள், வழிபாடுகள் எல்லாம் விமர்சிக்கப்படுது. உதாரணத்துக்கு லக்ஷ்மி நாராயணனோட சிலைகளை வழிபடுறோம். ஆனா அவங்க எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்கங்கிற அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரியாம வழிபடுறது குருடு நம்பிக்கை, பிளைண்ட் ஃபேத் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா சொன்னீங்க. அப்போ வேதங்கள், சாஸ்திரங்கள் மாதிரியான புனித நூல்களை பத்தியும் இதே பார்வைதான் இருக்கா? ஆமா, இந்த உரைப்படி புனித நூல்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தோட ஒரு பகுதி தான். அதுல தத்துவங்கள் இருக்கலாம், கதைகள் இருக்கலாம். ஆனா ஆன்மாவை நேரடியா தூய்மைப்படுத்தி அதோட உண்மையான சொர்க்க நிலைக்கு கூட்டிட்டு போற நேரடி அறிவு அது கொடுக்காது. ஆமா, பக்திங்கிறது ஒரு கீழ் நோக்கிய பயணம். ஆனா ஞானம் மட்டும்தான் மேல் நோக்கிய விடுதலையின் பாதைன்னு இது வரையாருக்குது. அப்போ அந்த ஞானம்னா என்ன? அதை எப்படி அடையிறது? அந்த ஞானத்தை பரமதந்தையே பிரஜாபிதா பிரம்மாங்கிற ஒரு மனித உடல் மூலமா கொடுக்கறாரு. அந்த ஞானத்தோட சாராம்சம் என்ன? ரொம்ப எளிமையானது. ஒன்னு, ஆத்ம அபிமானி பனோ, அதாவது நான் இந்த உடல் இல்ல, நான் ஒரு ஆன்மான்னு உங்களை நீங்களே உணருங்க. சரி. 2வது, ஒரே ஒரு தந்தையான நிராகார சிவனை மட்டும் நினையுங்க. இந்த பயிற்சிக்கு தான் ராஜயோகம்னு பேரு. ராஜயோகம் யோகங்களிலேயே உயர்ந்ததுங்கிற அர்த்தத்திலையா? ஆமா, இது முழுக்க முழுக்க மனதையும் புத்தியையும் பற்றியது. உலகத்தின் அரசனாக மாறுவதற்கு முன் உங்கள் மனதின் அரசனாக மாற வேண்டும். ஓகே. இந்த நினைவு பயிற்சி தான் ஆன்மாவை தூய்மைப்படுத்துற நெருப்புன்னு சொல்லப்படுது. பல பிறவிகளை ஆன்மா மேல படிஞ்சிருக்கிற அந்த 5 விகாரங்களோட அழுக்க எரிக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. அப்போ இதோட இறுதி இலக்கு மனிதனிலிருந்து தேவதையாக, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக, முள்ளிலிருந்து மலராக மாறுவது. ரொம்ப அழகான ஒரு உருவகம். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களை மாத்திக்கிறது மூலமா தான் அந்த புதிய ராஜ்யம், அதாவது மலர்களின் தோட்டம் நிறுவப்படுது. ஆமா, இந்த ராஜயோக பயிற்சியில ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. தந்தைய நினைக்கும் போது பிரம்மா உட்பட வேற எந்த ஒரு உடலையும் நினைக்க கூடாது. ஏன்? ஏன்னா உடலை நினைச்சா அது பற்றுக்கு வழிவகுக்கும். ஆன்மாவை நினைக்கும் போதுதான் ஆன்மா உணர்வு நிலைக்கும். இந்த நினைவு பயணம்தான் ஆன்மாவை அதோட தூய்மையான பொற்கால நிலைக்கு தயார்படுத்துது. அப்போ இந்த மாற்றங்கிறது வெறும் தனிநபர் முக்தி இல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொருத்தரும் தங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றது மூலமா ஒட்டுமொத்த முட்கள் காடான இந்த உலகத்தையே மலர் தோட்டமா மாத்த முடியும்னு சொல்றாங்க. ஆமா, இது தனிப்பட்ட மாற்றம் மட்டும் அல்ல, உலகை மாற்றுவதற்கான ஒரு கூட்டு முயற்சி. சரி, இதெல்லாம் தனி நபர்கள் செய்ய வேண்டியது. இது உலகத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும்? பழைய உலகின் அழிவை பத்தி இந்த உரை பேசுதே. ஆமா, ஆனா இந்த அழிவு ஒரு முடிவா பார்க்கப்படல. ஒரு புதிய தூய்மையான உலகத்துக்கான தொடக்கமா பார்க்கப்படுது. அதாவது ஒரு காஸ்மிக் ரினியூவல் மாதிரி. கரெக்ட். இந்த கலியுகம், அதாவது முட்களின் காடு அழிக்கப்பட்டு ஒரு புதிய உலகம், அதாவது மலர்களின் தோட்டம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லப்படுது. அப்போ அந்த புதிய உலகத்துக்கு யார் போவாங்க? இந்த சங்கம யுகத்துல யார் இந்த ராஜயோகத்தை கத்துக்கிட்டு தங்களை தூய்மைப்படுத்திக்கிறாங்களோ
அவங்க தான் அந்த புதிய உலகத்துக்கு தகுதியானவங்க. அவங்க தான் அந்த சத்யுகத்தோட முதல் குடிமக்களா தேவதைகளா பிறப்பாங்க. ஆமா, இந்த மூலத்தின்படி புதிய சத்யுகத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். மத்த மதங்கள்லாம் மற்ற மதங்கள் அழிந்துவிடும். ஏன்னா அந்த மதங்களை ஸ்தாபனை செஞ்ச ஆன்மாக்கள் எல்லாரும் அவங்கவங்க இடத்துக்கு சாந்திதாமத்துக்கு திரும்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இது கேட்க கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. இந்த எல்லா மதங்களும் அமைப்புகளும் ஒரு நாள் அழிஞ்சிடும்னு சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த முழு உரையிலிருந்தும் நீங்க கேக்குற உங்களுக்காக நாம எடுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? 2 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஒன்னு, நாம ஒவ்வொருத்தரும் நம்ம முள்ளிலிருந்து மலராக மாத்திக்கணும். தீய குணங்களை விட்டுட்டு தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஆமா, அப்படி நம்ம மாத்திக்கிறதோட இல்லாம இந்த மலர்களின் தோட்டத்தை, அதாவது சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யற சேவையிலையும் ஈடுபடணும். அதாவது இந்த அறிவை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் 2வது பாடமா. கரெக்ட். தந்தையிடமிருந்து கேட்டே இந்த ஆன்மீக ஞானத்தை துக்கத்துல இருக்கிற மத்த எல்லா ஆன்மாக்களுக்கும் எடுத்து சொல்லணும். நான் ஒரு ஆன்மாங்கிற உணர்வோட இருந்து ஒரே தந்தைய மட்டும் நினைக்கிற பயிற்சியை செய்யணும், மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, எந்த ஒரு உடலையும் நினைக்க கூடாதுங்கிறத திரும்பவும் வலியுறுத்துறாங்க. சரி, கடைசியா இந்த உரையில வர்தான், அதாவது ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் சொல்லிரலாமா? நிச்சயமா. அந்த வர என்னன்னா, நிந்தனை, புகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம்னு வாழ்க்கையில வர எல்லா இருமைகளிலும் சமமான மனநிலையோட இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் கலங்காம பரம தந்தைய போலவே சமநிலையில சாட்சியா இருந்து பாக்குறது. அதுதான் ஒரு முழுமையான ஆன்மாவோட அடையாளம் சொல்லப்படுது. இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்ட நிலை. ஆக 5000 ஆண்டு கால சுழற்சியை பத்தின இந்த உரையின் பார்வைய நாம இன்னைக்கு ஆழமா பார்த்தோம். ஒரு பொற்கால ஸ்வர்க்கத்திலிருந்து மெதுவா வீழ்ச்சி அடைஞ்சு துக்கம் நிறைந்த உலகத்துக்கு வந்து இப்போ ஆன்மீக ஞானம் மற்றும் நினைவு மூலமா அது மீண்டும் நிறுவப்படுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நாம பயணம் செஞ்சிருக்கோம். இதன் மைய கருத்து கடவுள், ஆன்மா, காலம், இது 3ம் ஒரு மீண்டும் மீண்டும் நிகழும் நாடகத்தோட பகுதிகள் ஆன ஒரு குறிப்பிட்ட புரிதலை சார்ந்திருக்கு. இது ஒரு பரம்பொருள் நேரடியா வழங்குற அறிவை நிறுவப்பட்ட மத நடைமுறைகள், வேதங்களுக்கு ஒரு மாற்று வழியா முன்வைக்குது. ஆமா, பக்தி என்பது கீழ்நோக்கிய பாதை, யானம் மட்டுமே மேல் நோக்கிய விடுதலையின் பாதைன்னு ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த உரை, நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள், நீங்கள் இங்கு ஒரு பாத்திரத்தை நடிக்க வந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய ஒரு மிக நீண்ட, மீண்டும் மீண்டும் வர ஒரு நாடகத்தோட ஒரு காட்சியா நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படி பார்த்தா உங்க தற்போதைய சவால்களையும் உங்க வாழ்க்கையோட இறுதி நோக்கத்தையும் பார்க்கிற விதத்துல அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதை யோசிச்சு பாருங்க.